வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைட். ஸோ இன்னைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இடம் திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி மோட்டார்ஸ் டாடா ஷோரூம் தாங்க. டாட்டாவோட ஆல்ட்ராஸ் ரேசர் எடிஷனை எக்ஸ்பென்ஸ் பண்ணி பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த வெஹிக்கிள் ஓட்ட எப்படி இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ட்ராஸ் ரேசர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 1.2 லிட்டர்ல 3 சிலிண்டர் டர்போ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் தான் இது நமக்கு. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அண்ட் டார்க்னு பார்க்கும்போது 118 PS ஆஃப் பவரும் 170 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5500 RPMல நமக்கு 118 PHP பவரும் 1750 RPMலயே நமக்கு இதோட டார்க் 170 NM டார்க்குமே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ற வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இனிஷியல் புஷ்ங்கிறது ரொம்பவே எனாமஸா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதுல நீங்க ஐடியலா வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ரொம்ப நேரம் நிப்பாட்டிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே சடனா டயர் வந்துட்டு அந்த வீல் ஸ்பின் ஆகிற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இனிஷியலா நீங்க ஒரு ஐடியலா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு எடுக்கும்போது நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு டார்க் வந்து ஸ்டார்டிங்ல எனாமஸா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ற வகையில இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஆல்ட்ராஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்கோ அண்ட் சிட்டின்னு சொல்லிட்டு 2 மோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோட் தான், டைரக்டாவே நமக்கு டாப் மோடு மட்டும் தான் இதுல நமக்கு வருது. அண்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா டிஜிட்டல் டிஸ்பிளே ஃபுல்லாவே ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேவா வர மாதிரி இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிசானோட மேக்னெட்லாம் வர மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் மாதிரி தெரியுது. இல்ல கலர் தீம்ஸ் எல்லாமே வேற மாதிரி கொடுத்து நல்லாவே கம்ப்ளீட்டா ஒரு டிஜிட்டலா நம்ம கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர் எல்லாமே நமக்கு டிஜிட்டலா வர மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. சென்ட்ரா வந்துட்டு காம்பஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்பீடோமீட்டர்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் காமிக்குது. இந்த டாப் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வந்து ஒரு 2 பாயிண்ட்ல வச்சுதான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். பட் இன்ஜின் நாய்ஸ் வண்டிக்குள்ள நமக்கு நல்லாவே கேக்குது. ஸோ இந்த டேர்னிங்லேயே பார்ப்பீங்க, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எடுக்கும் போதெல்லாம் நல்லாவே எனாமஸான ஒரு பவர் டெலிவரி கிடைக்குது. அண்ட் ரிட்டர்ன் டு சென்டர் இந்த வெஹிக்கிள் நல்லாவே தான் இருக்கு நமக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் தான் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5600 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கியர் சேஞ்ச் ஓவர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ மேக்ஸிமம் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளும் ஹார்ஷா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பர்சனல் யூஸ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் சார். பட் நார்மலா கிளச் கொஞ்சம் ஹார்டர் சைடா தான் இருக்கு. அண்ட் கியர் சேஞ்ச் ஓவருமே நமக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஸ்மூத்தரா இல்லை நமக்கு. மற்றபடி இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒரு பெப்பியான இன்ஜின் சொல்லுவேன். ஒரு ஃபன் டு டிரைவான ஒரு வெஹிக்கிளா இது இருக்கும் நமக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு டேர்னிங்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 80ல இந்த கார்னரிங் எடுக்கிறேன். ஸோ 80ல இந்த கார்னரிங் எடுக்கிறேன். நமக்கு நல்லாவே இருக்குங்க. இந்த வகையிலயும் ஒரு ஜர்க் அந்த மாதிரிலாம் தெரியல, ரோல் ஓவர்லாம் இல்லாம நல்லாவே இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள பாத்தீங்கன்னா டாப்லயே நமக்கு 360 டிகிரி கேமராவுமே வந்தது. ஸோ அதனால லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா இதுலயே நமக்கு அந்த லைன் வாட்ச் கேமராவுமே ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம மேனுவரிங் ஆகும்போது எல்லாமே நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. விசிபிலிட்டியும் ஓகே தான். நமக்கு ஃப்ரண்ட் போனட்டுமே நல்லா தெரியற வகையில தான் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டு. ஸோ எந்த ஹைட் இருக்கவங்களுமே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்க முடியும். வீவிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனதான் நான் சொல்வேன். ஏன்னா இந்த ஐஆர்வியுமே நல்லாவே ஒரு விசிபிள் கிடைக்குது லாஸ்ட் வரைக்கும். பிளஸ் ஓஆர்எம்ஸ் சைட்ல ஒரு ஓஆர்எம்ஸும் நல்லாவே விசிபிள் இருக்க வகையில இருக்கு. ஆல்ட்ராஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டை சேர்ந்த வெஹிக்கிள். ரொம்ப சின்ன வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி எல்லாமே இது இல்ல நமக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு எஸ்யூவி நீங்க ஓட்டிட்டு இருந்தாலுமே ஸோ இந்த வெஹிக்கிள் நல்லாவே இருக்கும். ஸோ அவங்களுக்குமே ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். அது ஒரு எஸ்யூவி ஸ்டான்ஸால ஓட்டுற மாதிரி தான் இருக்கு டிரைவிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும். ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குங்க. ஸோ அதை எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியல. ஸோ இப்போ நான் வந்துட்டு ரைட் லைன்ல போறேன், லெஃப்ட் லைனுக்கு மூவ் ஆகணும்னாலுமே லைட்டான ஒரு சேஞ்ச் ஓவர்லயே நம்மளால போக முடியுது. அண்ட் லெஃப்ட். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்றது ரோட்ஸ்ல நல்லா கவனமா வச்சுதான், ரோட் பார்த்துட்டு தான், பின்னாடி வண்டி வருதா இல்லைன்னு பார்த்துட்டு தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒரு ஹை ஸ்பீட் போகும்போது எல்லாமே அது ரொம்ப ஏதாவது தெரிஞ்சுக்கல, நாய்ஸ் உள்ள கேட்கற எல்லாமே கம்மியாயிருது. பட் நீங்க டோர் டேம்பிங் எல்லாமே இன்னும் பண்றீங்க அப்படிங்கும் போது இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே எவிடென்ட்டா இருக்குங்க. பிரேக்கிங்ல எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியல, நல்லாவே இருக்கு. ஸோ பம்பியான ரோட்ஸ்லயுமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது இது. ஸோ ஒரே மோட் தான், நமக்கு மோட் சேஞ்ச் எல்லாம் கிடையாது. டாப் ஸ்போர்ட்ஸ் மோட்லேயே தான் இது நமக்கு இருக்கும். ஸோ நம்ம அந்த இதில் அப்படியே ட்ரைவ் பண்ற மாதிரி தான் இருக்கு.
அண்ட் ஸ்டேரிங்குமே ஹோல்ட் பண்றதுக்குலாம் நல்லாவே இருக்கு. பிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டைல் எல்லாம் எதுவும் இடிக்கல, நல்லாவே இருக்கு அதெல்லாம். ஸோ ஓவராலா இந்த ரேசர் எடிஷனோட டிரைவிங் பாத்தீங்கன்னா ஹைவேஸ்க்கு நல்லாவே இருக்குங்க. ஸ்டெபிலிட்டி வைஸும் சரி எல்லாமே நல்லா இருக்கு. சிட்டிக்குள்ள வந்து இந்த டார்க் அண்ட் பவர் வந்து ரொம்பவே எனாமஸா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு எடுக்கும் போது எல்லாமே ஜர்க் ஆகுது. ஸோ அது வந்துட்டு நம்ம டிராஃபிக்ல எல்லாமே மேன் ஓவர் பண்றோம் அப்படிங்கும்போது இனிஷியல் பயர்ஸ் தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்ஸ் டிரைவர்ஸ் கூட மேனேஜ் பண்ணிடுவாங்க. பட் இனிஷியலா ஓட்டுறவங்களே இதை எடுத்து ஓட்டுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அண்ட் மோரோலஸ் இது பெட்ரோல் இன்ஜினாவே இருந்தாலும் ஒரு டீசல் இன்ஜின் மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வருது லைட்டா. ஸோ அது காரணம் வந்து அந்த இன்ஜினோட ரெவ் வந்து லைட்டா உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலன்னு சொல்லலாம். டயர் நாய்ஸ் அந்த அளவுக்கு உள்ள வரல, பட் அந்த இன்ஜினோட ரெவ் வந்து உள்ள லைட்டா டிராவல் ஆகுது. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ அதனால எந்த கியர்ல போனாலுமே அந்த ஒரு ஃபீல் வந்து உள்ள வந்துட்டு தான் இருக்கு. குறையா சொல்லல, பட் வந்துட்டு அந்த அளவுக்கு டேம்பிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. இதோட டாப் வேரியன்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13.5 லட்சம் ரூபா வருது. ஸோ இந்த லெவலுக்கு ஒரு பிரீமியம் கார்ல அந்த நாய்ஸுங்கிறது உள்ள கேட்க கூடாது. ஒரு பின் ட்ராப் சைலண்ட்ல இருந்திருக்கலாம். ஸோ அதனால அந்த டேம்பிங்ல இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு சொல்றேன். மற்றபடி ஹைவேஸ்க்கு சஸ்பென்ஷன் ஓகே, ஹைவேஸ் இருக்கக்கூடிய அந்த பம்பி ரோட்ஸ்லயுமே ஓகேவா தான் இருக்கு. ஒரு சிட்டிக்கு மாதிரியான ஒரு ரோட்லயுமே நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். மேடு பள்ளமான ரோட்லயுமே இப்ப நான் ஓட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரூரல் ஏரியா மாதிரி வந்திருக்கும். இங்க ரோடு வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் பள்ளத்துல விட்டு போய் பாக்குறேன் டெஸ்டிங்காக. சஸ்பென்ஷன் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா தாங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி பம்பி ரோட்ஸ்லயுமே நம்ம ஸ்லோவா போகும்போது நல்லாவே வித் ஸ்டாண்ட் பண்ணுது. டப்பு டப்புன்னு போட்டீங்கன்னா கொஞ்சம் உள்ள தெரியும், பட் ஸ்லோவா போகும்போது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், நல்லா தான் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு தார் ரோடு, ரஃப்பான தார் ரோடு. இதுல வந்துட்டு நமக்கு டயர் நாய்ஸ்மே உள்ள கேக்குது லைட்டா. இந்த வீடியோ நம்ம எடுக்கக்கூடிய இடம் திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி மோட்டார்ஸ் டாடா ஷோரூம் தான். டாடா காசு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டெஸ்ட் டிரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்கிரீன்லைன் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆல்ட்ராஸோட ரேசர்வேஷனை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஆல் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினுக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாவே ஒரு ஆப்டாக தான் ஆகுது. நமக்கு ஹைவேஸ்க்கு சூப்பராகவே இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ், பவர் அண்ட் டார்க் டெலிவரி ஆகட்டும், ஸ்டெபிலிட்டி வைஸ், ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ், சஸ்பென்ஷன் எல்லாமே ஹைவேஸ்க்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கு நமக்கு. ஸோ வண்டி வந்து இப்போ ஆன்லேயே தான் இருக்கு. வெளியே நிற்கும் போது நமக்கு அந்த உள்ள பெல்ட் ரன் ஆகுற எல்லாமே அந்த சவுண்ட் லைட்டா கேட்டுட்டு தான் இருக்கு. ஸோ இந்த சவுண்டு தான் நமக்கு உள்ளுக்குள்ளேயுமே டிராவல் ஆகுறது. மற்றபடி கொஞ்சம் ஐடலா தான் இருக்கு. ஸோ உள்ள ஒரு ஃபேன் மாதிரியே ஏதோ ஒன்று ஓடுற சவுண்ட் மட்டும் தான் நமக்கு கேட்குது லைட்டா. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான், 6 ஸ்பீட்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால யாருக்கெல்லாம் இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி லாங் ட்ரிப்பு ஹைவேஸ் நான் அதிகமாக டிராவல் பண்ணுவேன், ஹை ஸ்பீட்லாம் நான் போவேன், எனக்கு ஒரு ஃபன் டு டிரைவான ஒரு வெஹிக்கிளா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாவே சூட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கான உண்டான ஒரு வெஹிக்கிள்னு சொல்லுவேன். இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.